ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் தாவேகாவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ராஜவேலுக்கு குறிப்பா நன்றி. எங்க நீங்க என்ன சிங்கப்பூர் போயிட்டீங்களா? நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க தான் போயிட்டீங்க. அதிமுக புகழேந்தி அப்படின்னு சொல்லி தான் பரிச்சயம் எல்லாருக்கும். அதிமுக விட்டு என்னால் போக முடியாது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடன் பழகியது, அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தது, அவங்க கோர்ட்டு வழக்கு, அதுக்கு ஜாமீன் கொடுத்தது, சொத்துக்களை காட்டினது, அந்த அளவுக்கு அதிமுகவோட ரத்தம் ஓடுது, என்னால் முடியாது வெளியில். அதனால் புரட்சி அதிமுகன்னு ஒன்று ஆரம்பித்து நான் அதில் இயங்குறேன் அப்படின்னு சொன்னவர்கள் நீங்கள் இப்போ தாவேகாவில் ஐக்கியமாயிருக்கீங்க. என்ன காரணம்னு கேட்குறீங்க? ஆமாம். ஒன்றும் இல்லை ராஜவேலு, எப்படியாவது கொள்கைகள் கோட்பாடுகள் அது குன்றாமல் மறையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய இலக்காக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்யூஎல், ஏன் அந்த பக்கம் இருந்த அண்ணன் வைகோவுடைய இயக்கம், இப்படி எல்லோருமே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திமுகவை விட்டு வெளியேறி இங்கே தாவேகாவிலே சேருகின்ற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சில நேரத்துல வேகமா யாராவது பேசியிருக்கலாம், அது தவறா கூட இருக்கலாம், அதுக்கு பின்னாடி சரி போயிருக்கலாம். இது இல்லை. ஆனா கொண்ட கொள்கை சரியாக இருக்கிறதா என்றால், நமது ஆசான் தலைக்காவேரியாக இருந்தவர் தந்தை பெரியார், அவரை தாவேகா தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டாடுகிறார். பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடுகிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் பாடுகிறார்கள். காஞ்சியிலே போய் அண்ணாவை பத்தி பேசுறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் படத்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று அதற்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார். இந்த கப்பல் மூழ்கிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி யார் வேட்பாளர் என்றே தெரியாது. தேர்தல் நடக்கும் பொழுது இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், இதுதான் தேர்தலா இருந்துச்சு. சுதந்திர இந்தியாவில் அதை மாற்றி எடுத்து சென்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும். அவங்களே போய் ஆண்டிப்பட்டி மாதிரி நிற்பாங்க, அப்புறம் இங்க வருவாங்க, ஆர்கே நகர நிற்பாங்க, தலைவர் போய் பரங்கிமலையில் நிற்பாரு, அப்புறம் மாற்றிட்டு வேற இடத்துல நிற்பார். இதெல்லாம் தலைவர்கள் அளவிலே மாறி மாறி போட்டியிட்டு சாதிகளை ஒழிக்க முற்பட்டார்கள். ஒட்டுமொத்தமா 108 இடத்திலேயே சாதிகள் ஒழிக்கப்படுகிறது. இவர் யார்? மதம், கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், அதுவும் பார்க்கல, அதுவும் காலி. உதாரணத்திற்கு மதுரையில போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ, அங்க போய் முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் பக்கத்துல நின்று ஜெயிச்சுட்டு வர்றாரு. அங்கேயும் தாவேகா வெற்றி பெறுகிறது. அந்த இஷ்யூல பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியவில்லை. ஆகவே பிஜேபி ஒழித்தே ஆக வேண்டும். இதுதான் நான் சொன்ன இந்த கட்சிகள் எங்களுடைய குறிக்கோள். எல்லோருக்கும் பங்கிருக்கிறது. RSS வரக்கூடாது. இந்த RSS மாநாட்டிலே, இந்து முன்னணி மாநாட்டிலே கலந்து கொண்ட 4 அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அன்னைக்கே ராஜவேலு நானும் உட்கார்ந்து பேசணும். பிற்காலத்துல பாருங்க 4 பேர் எப்படி தோத்து போறாங்கன்னு சொன்னாங்க. ஆகவே பிஜேபி கம்ப்ளீட்டா காணாம போயிடுச்சு. ஒரு இடத்தில் அப்பி தப்பி வந்திருக்கிறது. நீலகிரியிலே ஒரே ஒரு இடத்துல வருது, ஒரே ஒரு இடம், அது கூட கொஞ்சம் ஓட்டுல உள்ள வந்துருச்சு. ஆகவே ஜாதி ஒழிக்கப்பட்டது, மதத்தினுடைய வெறி இல்லை. இங்கே பார்த்தீர்கள் ஆனால் கடவுள் பெயரால் சொல்லி ஏமாற்ற முற்பட்ட பிஜேபி 0க்கு போகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஆட்சிக்கு வருவேன், முதல்வராக என்று சொன்னவர் காணாமல் போய்விட்டார். நாங்கள் அதை தான் எதிர்பார்த்தோம். புகழேந்தி அதை தான் செய்து கொண்டிருந்தார் 7 வருடமாக. எனக்கு துணையாக நின்றது இதே நக்கீரன், கோபால் சார் அவர்கள். நீங்கள் எல்லோரும் இந்த மத சார்பில்லாத ஒரு ஆட்சி சமுதாயத்தை ஏற்படுத்த நான் உங்கள் மூலியமாக பல பேட்டிகளை கொடுத்திருக்கிறேன். மக்களுக்கு போய்
சேர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இங்கே வந்து நான் அம்மா பெயரையோ தலைவர் பெயரையோ சொன்னால் யாரும் தடுக்க போவதில்லை. ஆகவே தான் என்னுடைய என்ன கோணங்கள், அதாவது முடித்த ஒரு கட்சி நடத்தணும், அது ரொம்ப கஷ்டமா சிரமமா இருக்கு, நடத்தும் போதுதான் தெரியுது. ஆகவே நடந்து வந்த பாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் கொண்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள், அதுக்கு எந்தவித பங்கமும் களங்கமும் ஏற்படவில்லை. ஆகவே தான் இந்த கட்சியிலே போய் சேர்ந்தேன். நான் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், தியாகம் செஞ்சுட்டு ஏடிஎம்கேல சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு மிஞ்சிச்சு. அம்மாவுக்கு பிணை கொடுத்தோம், வழக்குகள் நடத்தினோம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக. எதையுமே எதிர்பார்த்து என்றுமே எங்கேயும் சென்றவனும் இல்லை, எவனும் என்னை பார்த்து சொல்லவும் முடியாது. அதை தைரியமாக சொல்பவன் புகழேந்தி. ஆகவே அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. ஆகவே நல்லாட்சி நடக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு நம்மளை வழிநடத்தி செல்வார்கள். உன்னை கவனி. அப்படி ஒரு எண்ண அடிப்படையிலே தான் தாவேக்காவிலே இணைந்திருக்கிறேன், தாவேக்கா காரணமாக. இப்போ நீங்கள் பேசும்பொழுது அந்த கப்பல் மூழ்குது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க சொல்றது என்னன்னா கப்பல்லாம் மூழ்காது அப்படிங்கிறாங்க. அதிமுகவில் இன்னமும் இருக்கிறவங்க விமர்சனம் பொதுவாக அந்த பார்க்குறாங்கல்ல பார்வையாளர்கள், அவங்க வந்து நீங்கள் சொல்றது கப்பல் மூழ்குறதுன்னு சொல்றீங்க. சிலர் வந்து கப்பலை இயக்கக்கூடிய அந்த மாலுமி சரியில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ மாலுமி சரியில்லைன்னா மாலுமியை மாற்றணும், அதுக்கு போராடணும். கரெக்ட். அதை விட்டுட்டு கப்பலை தப்பிச்சு ஓடுறது என்னது? அதாவது கப்பல் இருந்து பிடிக்கும் பொழுது என்ன, கப்பல் முழுகுதுன்னா உயிர் போச்சுக்கணும், எங்கேயா போய் நிக்கணும், நீங்க சொன்ன மாதிரி. ஆகவே கப்பல் முழுகுது இங்கே இருந்து நான் போராடுறேன்னா கப்பல் முழுகும், நம்மளும் சேர்ந்து போயிடுவோம் உள்ளார, இல்லையா? அந்த ஒரு வெளிப்பாடு ஏற்படும். அது நடைமுறைக்கு அதுதான். அதாவது கப்பல் முழுகுதுன்னு ஏன் சொல்றான், கப்பல் முழுகும் போது காலியா போயிடும்ன்றத அர்த்தமா சொல்றாங்க. ஆகவே அதிலிருந்து தப்பித்து வர வேண்டும் என்று தப்பித்து வருகிறார்கள் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அங்கிருந்து போராட வேண்டும் என்று நீங்கள் சொன்னதிலே தப்பே கிடையாது. 25 பேர் தாவேக்காவிற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள், கரெக்டுங்களா? 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. அந்த 25 பேரும் அப்ப மீதி பேர் எவ்வளவு பேரு? 25 20 45 22 பேர். எடப்பாடி பழனிசாமி பக்கம் 22 பேர், சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பக்கம் 25 பேர். இந்த நிலையிலேயே அதிமுக 1 அதிமுக 2 என்று சொல்லி நீங்கள் சொன்னது போல போராட ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. தேர்தல் ஆணையத்தில் இன்னும் முடிவே ஆகவில்லை, உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி போராடி இருக்கலாம். உள்ளுக்குள்ள இருந்து இந்த தலைமையை பொதுச் செயலாளர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த மனிதனை 11 தோல்விகளை சந்தித்து 2 முறை நாடாளுமன்றத்தில் தோற்று ஆட்சி அதிகாரத்தை இழந்து நடுத்தெருவிலே நிற்க வைத்த இவர் வேண்டாம் என்ற முடிவிற்கு அவர்கள் நின்று போராடி இருக்கலாம், எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பணபலமோ எதுவோ தெரியாது, எதிர்த்து போராட தயாராக இல்லாமல் தான் அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். இதை எதிர்த்து போராட வேண்டும், இவரை அந்த தலைமையிலிருந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தெறிய வேண்டும் என்று போராடியது புகழேந்தி. 7 வருடமாக போராடினேன். ஆகவே இன்று ஒரு நிலைமைக்கு நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டது. பழனிசாமி இனி ஒன்றுமே செய்ய முடியாது. பழனிசாமி அடுத்த மூவே பண்ண முடியாது அரசியல். இன்னொரு தேர்தலை எல்லாம் அவர் எதிர்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே நீங்கள் சொல்லியதும் சரிதான், ஆனால் அந்த காலகட்டமும் தாண்டி போய்விட்டது. போறவங்களை வந்து கே.பி. முனுசாமி என்ன சொல்றாருன்னா சந்தர்ப்பவாதிகள், ஓடுகாலிகள், நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறார். சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்ட்டு ஓடுறாங்க. உண்மையான ஜாம்பாவான்கள் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் போகல, பதவியில் இருந்தவங்க இவங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் போறாங்க. உதயகுமார் என்ன சொல்றாரு, இங்களால, அதாவது இங்க இருந்ததுனால அம்மாவால முகம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது, இவங்க முகம்லாம் நன்றி இல்லாம ஓடுறாங்க அப்படிங்கிறாரு. இல்ல இன்னும் உதயகுமாருக்கு புத்தி வரல பாத்தீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது புத்தி வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்து போயிட்டீங்களா மதுரையில் எல்லாரும். அன்னைக்கு இந்து முன்னணி மாநாட்டில் உட்கார தம்பியே காலி பண்ண போறாங்கன்னு சொன்ன அசிங்கமாயிடுச்சு இல்ல? எவ்வளவு பெரிய தோல்வி. எவ்வளவுலாம் பேசியிருப்பார் உதயகுமார். இன்னைக்கு எப்படி போய் புக்காடு போட்டு உட்காந்துருக்காரு. ஒரு நேரத்துல எடப்பாடியை எதிர்த்தும் பேசினார், ஆதரிச்சும் பேசினார். என்ன செய்தீர்கள்? சவுத்துல போச்சே, சவுத்தே போச்சே. தென் தமிழகம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே. வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? ஒரு இயக்கம் ஆண்டிப்பட்டியிலே
அம்மாவை முதலமைச்சராக்கிய இயக்கம், தலைவரை முதலமைச்சராக உருவாக்கிய இயக்கம், அந்த பூத்தெல்லாம் போய் 1-2 ஓட்டை வாங்கிக்கிட்டு மதுரையிலையும் தோத்து அசிங்கப்பட்டுட்டு இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சுத்தி 4 சகதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடலோரமா இருந்து வர்றார், தஞ்சாவூர் அந்த பக்கம் இருந்து. இன்னொருத்தர் கிருஷ்ணகிரியில இருந்து வர்றாரு. அடுத்தது இந்த டான் உதயகுமார். இப்படி ஒரு 4 சகதிகள் இருக்கிறார்கள். அவர்களே முடித்து விடுவார்கள். ஆரம்பித்தது ஒருவர், ஆரம்பித்தவர் சசிகலா, முடிப்பவர்கள் இவர்கள். ஆகவே அந்த முடித்து வைக்கின்றவர்களை பற்றி தான் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகவே உதயகுமாருக்கு எந்த யோகியதையும் அருகதையும் இல்லை. இனி இந்த கட்சியை அவர் பேச, ஏன்னா தோத்து எல்லாம் முடிச்சுட்டீங்க நீங்க. அடுத்து இது வருது சார், உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் தானே போட்டி இருக்கும். அப்ப நீங்க எந்த மூலையில இருப்பீங்க? ஏற்கனவே 0ல போச்சு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில். அதுதானே இப்ப நடக்க போகுது. அதை காப்பாற்ற சொல்லுங்களேன். கொஞ்சம் சவுத்துல இந்த உதயகுமார் பயில்வான் பண்றாரான்னு பாக்குறேன் நான். ஆகவே எல்லாவற்றையும் இழந்து அனாதையாக நிற்கின்ற ஒரு காட்சியை தான் உதயகுமாரை பார்த்தால் அறிய முடிகிறது. ஆகவே அவர் பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, கம்முன்னு இருக்கலாம். பேசுறா கூட ஒரு அரசியல் பேசிட்டோம். பழனிசாமியை வாழ்கின்றாருன்னா மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது சும்மா அது ஓர் கத்துறது வாழ்கன்னு சொல்றது. முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும் கண்டிக்கிறார். சார், KP முனுசாமி இப்பதான் தோத்தாரு. உங்களுக்கு தெரியும், தேர்தலில் ஜாம்பவான் மாதிரி நின்னாரு. சீனியர் லீடரு, வயசுல பெரியவர். ஏங்க தோக்குறாரு இவரு? ஏன் தோக்குறாருன்ற தோத்துட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா சிரிப்பு வருது எனக்கு. நேரா மாண்புமிகு அமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பத்தி பேசுறாரு. யார புசி ஆனந்த பத்தி அவர் நீங்க கேட்டீங்க, அதான் அதை பத்தி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க யாரையாவது தடுத்து நிறுத்தினது உண்டா? இந்த மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் MGR ரத்தம் சிந்தி உருவாக்கிய இந்த இயக்கம், அம்மா ரத்தம் சிந்தி காப்பாற்றி போதும் போயிடுச்சு சார். ஜெயிலில் அவர்கள் பட்ட இன்னல்களும் கொடுமைகளும் கண்ணால் பார்த்தவன் நான். அப்படி பாதுகாத்த இந்த இயக்கம் அழிகிறது என்று சொல்லி வெளியில போறவங்களை யாரையாவது முனுசாமி தடுத்தது உண்டா? சகுனி என்றேன். சகுனியை மீறக்கூடிய நரி அது. ஏனென்றால் ஒரு காலத்திலே OPSC போல ஒப்பற்ற தலைவர் இல்லை என்றார். இப்ப பாத்தீங்கன்னா அப்புறமா பழனிசாமி மாதிரி யாருமே கிடையாதுன்னார். அவருக்கு ஏதாவது கை மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் கையை போட்டுட்டு இருக்காங்க. தாவேகா கனிம வளத்திலையும் போடுவாங்க. முனுசாமி ஏதோ ஒரு கனிம வளம் எல்லாம் எடுத்து நடத்தினாராம். அந்த ரிப்போர்ட் ஃபைலே இப்ப வந்திருக்கு. ஆகவே அதுலயும் கையை போடதான் போறாங்க. எல்லா விஷயமும் வெளியில வரதான் போகுது. யாரையோ அண்டி புடைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நான் கேட்கிற முனுசாமிய நக்கீரன் மூலியமா, முனுசாமி நீங்க வெளியில அனுப்புறீங்க பாருங்க, ஓடுகாடுகள், இவங்க தருதலைகள், துரோகிகள், அது இதெல்லாம் சொல்லி அவர்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அன்போடு அரவணைத்து அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்து நீங்கள் அனாதையாக நிற்க வேண்டாம், வாருங்கள் 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 என்று சொல்லி அல்லும் பகலும் உறக்கமே இல்லாமல் ஒரு மனிதன் புசி ஆனந்த் என்கின்ற அந்த தலைவர் அழைத்து அந்த அவருடைய எங்களுடைய தலைவர் விஜயிடத்திலே அனுமதியை பெற்று அவர்கள் விழா போல நடத்தி எல்லோரையும் அதுதான் அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, கட்சி தலைவரே அந்த இடத்துல இல்லையே, புசி ஆனந்தும் ஆதவும் தானே இருக்காங்க. என்னை பார்த்து 2 நாட்களுக்கு முன்னால் நல்லா இருக்கீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. ஒரு போட்டோவை கொடுத்தேன். 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி, 77 புரட்சி தலைவர் MGR அவர்கள் புரட்சி, 2026 உங்களின் புரட்சி அப்படிங்கிறது அவர்கிட்டயே சொல்லி கொடுத்தேன். 3 புரட்சி 1 இலக்கு என்பது அதனுடைய தலைப்பு. ஆகவே அதை பார்த்து மகிழ்ந்தார். அதை அந்த புகைப்படத்தை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டார். ஆகவே முனுசாமியெல்லாம் நீங்க புசி ஆனந்த் கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா ஒரு மனிதரை நான் பார்த்துதான் தெரிகிறேன். என்னுடைய அரசியல் வரலாறுல எவ்வளவு பேரை பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் பக்கத்திலேயே சேர்க்காத ஒரு நபர் முனுசாமி. அம்மா சேர்த்து பக்கத்துல வரக்கூடாதுட்டாங்க. ஜாதி வரி பிடித்தவர், ஜாதியை ஒழிப்பவர்கள் எப்படி ஒப்புக்கொள்வார் அவர்? ஆகவே ஆனந்தை பொறுத்தவரை அரவணைத்து அதிமுகவில் இருக்கின்ற 70-80% தலைவர்களையும் தொண்டர்களையும் இங்கே கொண்டு வந்து இங்கே இணைத்துக் கொண்டு அழகு பார்க்கின்ற அற்புதமான ஒரு தலைவரை பார்க்கிறேன். அவர் தலைவர், எங்களுடைய தலைவர் விஜய் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்று அந்த வழியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு குறை சொல்ல முடியாது. இவர் என்ன பண்ணுவார், இவர் வெளியில அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு, அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்காங்க.
இப்போ அந்த 25 பேர் சொன்னீங்கல்ல, 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக அரசு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டப்போ ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் மீண்டும் அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே போனாலும் சிவி சண்முகம் அங்கே போகல, எடப்பாடி சந்திக்க போகல. எஸ்பி வேலுமணி வந்து என்ன சொல்கிறாரு, திரும்பி வந்தோம் ஆனால் பதவியை வந்து சரியாக கொடுக்கல, அதுக்கு நாங்கள் வந்து வெறும் உறுப்பினராகவே இருந்துட்டு போகிறோம் அப்படியே. இதான் யாருங்க பதவி இல்ல, இருந்தாலும் யார் பதவி எடுக்கிறதுக்கு? முதல்ல இவர் பதவியில் இருக்காருன்றது பல பேருக்கு சொன்னா இந்த மண்டையில ஏற மாட்டேங்குங்க. அதனால பொதுச் செயலாளரா இன்னும் ஏத்துக்கல. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அனுமதியை கொடுத்தாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அப்செக்ட் பண்ணல. அவர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து தெருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாரு. இதுதானே போராட்டம். தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி நான் போராடியது, சூரியமூர்த்தி போன்றவர்கள் போராடியது, இப்படி எல்லாம் நிக்குதுங்க அது. ஆகவே இவர் எடுக்கிறாராம், யார உடனே மாவட்ட செயலாளராக எடுத்துட்டு வரான். ஏன்னா எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க. தனியா உட்காந்து வெறும் உதவியாளரோட இருக்க போற நிலைமை உனக்கு வருது. சேலத்துல நீ வெளியில வந்தா ஓடி வருவார் அண்ணன் செம்மலை, திரும்பினா பாப்பார் செம்மலை. வேணுகோபால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ராஜ்யசபா எம்பியும் சேர்த்து டெல்லியில அம்மா கொடுத்த பதவி வைத்து அதை நடத்தி கொண்டு வந்தார். அவர் வெளியில போறார். எல்லாரும் போயிட்டாங்க சார். ஏகப்பட்ட அமைச்சர்கள் போயாச்சு, சட்டமன்ற உறுப்பினர்கள். நம்ம ஏற்கனவே லிஸ்ட் பிடிச்சோம் 100 கணக்குல. எங்கேயோ போயிட்டு இருக்கு. தினம் தொண்டர்கள் வெளியேறுகிறார்கள். ஆகவே முனுசாமி போன்றவர்கள் முற்றிலுமாக எடப்பாடியை காலி செய்ய வேண்டும். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்க அந்த கூத்து. திட்டுறது, ஆளுநர் திட்டுறது, இவங்களை திட்டுறது, கேஸ் போட்டுறான்றாரு. என்ன கேஸ் போடுவ நீ? என்னன்னு கேஸ் போடுவ நீ? அப்ப நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் காலில் போய் எடப்பாடி பழனிசாமி எழுலையா? இது வரைக்கும் பழனிசாமி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? நான் கேட்கிறேன் முனுசாமிய. நீங்க வழக்கு போடுவீங்க சார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் முதலமைச்சர் ஆவதற்காக குறுக்கு வழியில் வர நான் முயற்சிக்கவில்லை, தவறாக பேசினால் வழக்கு தொடரப்படும் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றாரு பழனிசாமி? இன்னமும் செய்கிறார். இப்ப சொல்றேன் நானு. யாருக்கு? ராஜவேலுக்கு. இந்த நிமிடம் வரை அந்த கால்குலேஷனை கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. எப்படியாவது முதலமைச்சர் ஆக முடியுமான்னு. திமுக எப்படி ஒத்துக்கும்? 2வது இடத்துல இருக்கு திமுக. சப்போஸ் சாவேகா இல்லைன்னா அப்புறம் திமுக தானே முயற்சி செய்யணும். அதுதானே சட்டம். ஆகவே இது சரியில்லாத நடவடிக்கை. கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அணியை திரட்டுகிற நிலைமையில இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு குந்தகம் ஏற்படாமல் தாவேகா தலைவர் தமிழகத்தினுடைய விஜய் அவர்களும் தாவேகாவும் ஒத்துப்போகிறது. எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே பழனிசாமி சார், இங்க இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் போறாங்க. ஏற்கனவே அங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அதுல வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. இருந்தாலும் ஏன் இங்க இருந்து போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 2வது 6 பேர் இது வரைக்கும் அதிமுகல இருந்து போன எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்திருக்காங்க. பலவிதமான யூகங்கள் பேசப்படுது சார். 6 பேருக்கு மீண்டும் சீட்டு கிடைக்காது அப்படின்னு பேசப்படுது. அந்த 6 இடத்துலயும் தாவேகா வேட்பாளர் தான் நிறுத்த வைப்பாங்க, தாவேகாவை சேர்ந்த ஏற்கனவே உள்ளவங்க நிறுத்த வைப்பாங்க, இந்த ரிசைன் பண்ணவங்க அங்கே நிற்க மாட்டாங்க அப்படின்னு ஓடுது. இது நம்பிதான் இன்னும் அதிகமாக பேர் வரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. என்னதான் நடக்குது? இந்த 6 பேரு ஏன் வந்து 6 பேர் இல்ல கவலைப்படணும்? இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? ராஜவேலு 6 பேர்ல கவலைப்படணும். அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி அதே அந்த தலைவர் பார்த்து முடிவு செய்வார். அங்கே அவர் மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு, கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்களுக்கு எந்தவித பாதகமும் ஏற்படாது. என்னை பொறுத்தவரை எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த 6 பேர் திருப்பி நிக்க போறாங்க. அதுல மாற்று நான் என்ன சொல்றேன், 6 பேர் நிக்கிறாங்கல்ல, திமுகவோட போட்டி ஒருனே வச்சுக்கோங்க, போட்டிக்கு திமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பழனிசாமி என்ன செய்ய போறாரு? அதான் சொல்றேன். இப்ப அவர் வந்து ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. செங்கல்பட்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை, வேலூர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அப்போ வந்து மதுராந்தகம் தொகுதியில அதிமுக ஜெயிச்சே தீரணும் அப்படின்லாம் நிர்வாகிகள்கிட்ட அறிவுறுத்தியிருக்கிறார். நேற்று அது ஒன்று. இன்னொன்று வந்து நேற்று தஞ்சை கும்பகோணம் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அப்போ அதில் வந்து டிடிவி தினகரனை நம்ம சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு நிர்வாகிகள் சொன்னாங்களாம். அதையும் அமைதியோடு இருந்து கேட்டுக்கிட்டாராம். அவரும் அந்த கட்சிக்காக சில ஆக்கப்பூர்வமான பணிகளை ஏன் தோந்தோங்கிறத ஆய்வும், அடுத்து எப்படி போகணுங்கிற ஆலோசனையும் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. செவுத்துல போய் அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில செவுத்துல போய் மரகதம் வெற்றி பெற்று மரகதத்தை தோற்கடிக்க வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் எழுதி வச்சுக்க சொல்லுங்க. கேண்டிடேட் இருக்காங்களாமா?
யார் ஓட்டு போடலன்றாங்களா? நம்ம மாநாடே நடத்துறாங்க, கிட்ட போக முடியுமா? புறமுதுகை காட்டி விக்கிரவாண்டி ஈரோடு எடுத்த முடிவு மாதிரியே முடிவு எடுத்து இவர் தேர்தலில் நிற்க மாட்டார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோன்னு சொல்றேன். திமுகவுக்கு சப்போர்ட்டா போய் மாறுவார். எப்படியாவது ஏதாவது பண்ணணும்ன்ற ஐடியாவில திமுகவிலே சொல்றாங்கல்ல, திமுக அண்ணா திமுக சேர்ந்தா என்ன தப்புன்னு. அதையெல்லாம் பழனிசாமிக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கார். எப்படியா சேருவோமா ஜெயிச்சிருவோமா? ஒன்னும் நடக்காது ராஜா. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நல்லாட்சி. அந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற முதல்வர் திட்டங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதையும் எதிர்பார்த்துலாம் ஓட்டு போடல. இங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடல. காசே இல்லாம ஒரு தேர்தல் நடந்து சரித்திரம் படைத்தாகி விட்டது. இனிமேல் நீயும் காசு எடுக்க போறது இல்ல, வேற கட்சிகளும் காசு எடுக்க போறது இல்லை. காசை வாங்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த நிலைமை தானே. ஆகவே அது நடக்கவே நடக்காது. பழனிசாமியுடைய எதிர்காலம் முடிந்து போய்விட்டது ராஜவேலு. நம்ம பேசுறோம் பழனிசாமின்னு, ஏறக்குறைய எல்லாமே க்ளோஸ், கம்ப்ளீட் காலி, அவ்வளவுதான். ஜெயிலுக்கு போறது பழைய கொள்ளடிச்சத கரெக்டா ஃபைல் எடுத்தா தூசு தட்டினா ஜெயிலுக்கு போகலாம். அந்த கேஸ் வேற கொடநாடு கேஸ் பெண்டிங் இருக்கு, அதையும் எடுக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் நான் முதல்வர்கிட்ட சொல்லுவேன், விடமாட்டேன். இதெல்லாம் வந்து முதல்வர்கிட்ட கோரிக்கையாக வைத்து கொடநாடு திரும்பவும் ஒரு விசாரணைக்கு கொண்டு வரப்படும், இவரிடமும் விசாரணை செய்யப்படும். அதுல மாற்றே கிடையாது. எல்லா சார் யார் ஊழல் செய்திருந்தாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. ஊழலற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலிருந்து அவர்களை, ஊழல் வழக்கிலிருந்து அவர்களை நிரபராதி என்று அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த அரசு துணை போகாது. விஜய் என்கின்ற மாபெரும் தலைவருடைய அரசு துணை போகாது. ஊழல் நிறைந்தவங்க தான் இங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஊழல் வழக்கு இருப்பவர்களும் வந்திருக்காங்க. நான் இந்த மாத்தியெல்லாம் பேச மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். அது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு சகிச்சுக்கல, அது ஒரு திருப்தியா இல்ல, வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இல்ல சார், அதாவது நான் வந்து சப்போர்ட் பண்ணல. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இங்கே வந்தால், அது சிபிஐலையும் இடியிலாம் இருக்கு கேஸ், இங்க வந்து காப்பாற்றிக்க முடியாது. டிவிஎஸ்சில இருந்தா காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரலாம். அப்படி எண்ணங்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது அவங்க இஷ்டம். ஆனால் அவர்களை குற்றமற்றவர்கள், நிரபராதி என்பதை நிரூபித்தாக வேண்டுமே தவிர அதற்கு இந்த மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி விஜயனுடைய அரசு உதவாது. அது நடக்கவே நடக்காது. அதை முன்னமே சொல்லிவிட்டார்கள். ஆகவே நாளைக்கு அவங்க வந்து அக்யூட்டல் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிரபராதின்னு வருதுன்னா அந்த தீர்ப்பு அது மகிழ்ச்சியை தரும், அவர்களுக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு வளர்ச்சியை தரும். ஆனால் அது ஆகல, அவர்கள் கன்விக்ஷன் ஆகுதுன்னா வேற வழியிலிருந்து அனுபவித்து தான் ஆக வேண்டும். அது வந்து இதை பயன்படுத்தி அதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அது நடக்காது என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து மாத்திரமல்ல, அதுதான் தாவேக்காவினுடைய கருத்து. போன வாரம் மீட்டிங் நடந்துச்சான் தலைமை கழகத்துல, திடீர்னு அழுதாராம் பழனிசாமி. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இல்ல? திடீர்னு ஹிட்லர் எழுத மாதிரி இருக்கும். இது கேட்ட உடனே ஹிட்லர் எழுதானா அப்படின்னு நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். அழுதாராம், எல்லாம் ஆயிப்போச்சு, இப்படி தோத்து போயிட்டோம், என்ன பண்றதுனே புரியல, நீங்களாம் என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன்னாராம். அது அங்க இருக்க அந்த 4-5 சகுதிகள் நான் சொன்னேன், அவங்களாம் உட்கார்ந்தாங்களாம். அவங்க அப்படின்னா ஒரு வேலை பண்ணுவோன்னு ஒருத்தர் மாத்திரம் ஐடியா சொல்லியிருக்காரு, ஒரு சாதாரண ஆளு. அவர் என்ன சொன்னார்னா, அப்போ இந்த பதவியெல்லாம் எடுத்தீங்கல்ல மாவட்ட செயலர், அவங்களாம் நம்மளோட தானே இருந்தாங்க, ஏதோ ஒரு சேஞ்சஸ்ல ஆதரவு அளிச்சு ஓட்டு போட்டாங்க, அப்ப நீங்க வேற முதலமைச்சர் ஆகிறதுக்கு புறப்பட்டு வேற ஐடியா பண்ணீங்க, ஏதோ நடந்து போச்சு, அவங்களெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இணக்கமா போயிடலாம், எல்லாரையும் சேர்த்துடலாம், போனவங்க யாராவது வந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம்னு சொன்னா, இந்த அழுதவர் சொல்றாராம், அது மாத்திரம் முடியாது, அதான் வேற ஏதாவது சொல்லுங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டா ஒன்றும் சரியா வராது, அதை விட்டுருங்கன்னு. சரி, அவர் பக்கத்துல இருந்தவங்கிட்ட சொன்னாரா, வெளியில வந்து இந்த ஆள்கிட்ட பேசி வேஸ்ட்டுங்க, இவங்ககிட்ட பேச திருந்தவே மாட்டான், அவ்வளவுதான், கட்சி ஒழிச்சுட்டா நம்மளும் போக வேண்டியதான், வேற ரூட்டை பார்த்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆகவே அழிவினுடைய மொத்த உருவமே அவர் தான். ஒரு புதின் இருக்கார் ரஷ்யாலன்னா அந்த இயக்கத்தை அழிக்கவே முடியாது, ரொம்ப காலமா இருக்கார் அவர். பாகிஸ்தான்ல பீப்புள் பார்ட்டி ஒன்று இருக்கும், அது மாதிரி உலகம் பூரா இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ மார்க்சிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா தோத்துட்டா கூட அவங்க கொள்கை முடிவில் இருப்பாங்க, ஆட்சியில கூட இடம் பெறல, பங்கு பெறல, இதுலயும் கலந்துக்கல,
குறைகளை கண்டுபிடித்து சொல்பவர்களாகவே இருப்பார்கள். இந்த காமெடியா சொல்லுனா, உலகம் தோன்றாததுக்கு முன்னாடியே புரட்சியை கண்டுபிடிச்சவங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியை கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள், அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு தோழரும் தொண்டரும், திருமாவளவன்கிட்டையும் அப்படிதான், விடுதலை சிறுத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொள்கை பிடிப்போட. அந்த கட்சியெல்லாம் காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பழனிசாமிகிட்ட 1 மாசம் கொடுத்தா போதும், அண்ணா இந்த கட்சியை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணே, எங்களால முடியல, என்ன விட்டுருங்க, நான் ஓடிடலான் இருக்கேன் ஓபிஎஸ் மாதிரி, நீங்க இதை க்ளோஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு போய் கேட்டா, ஒரே மாசம் கட்சியாவது, மாங்காயாவது, வெங்காயாவது, சுண்டைக்காயாவது எல்லாத்தையும் காலி பண்ணி தொடச்சி ஒழிச்சு அதனுடைய சக்கரவர்த்தியா மேல உட்கார்ந்திருப்பார். இப்படிப்பட்ட மனிதர். ஆகவே அது முடிந்து போன கதையை நாம் பேசியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். அப்புறம் வேலுமணிகிட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. வேலுமணியும் வரார் தாவிகாவுக்கு. அதான் நான் முதல்ல கேட்டேன், சி சண்முகம் வேலுமணி என்ன நிலைமையில இருக்கிறாங்க? வேலுமணியோடு பல எம்எல்ஏக்கள் வருகிறார்கள். அந்த 25 பேர்ல விட்டு போயிருக்கிறது அப்படியே மெதுவா உள்ள வந்துருவாங்க. இது அல்வா கொடுத்துட்டாங்க, திருநெல்வேலி அல்வா. யாருக்கு? நேரா போய் ஓட்டு போட்டோன்னு மேல டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்னு கொண்டு போய் மனு கொடுத்தாரு. யாருக்கிட்ட? ஜேசிடி பிரபாகரன், எனது நண்பர், அருமைக்குரிய அன்பு சகோதரர்கிட்ட போய் கொடுத்தாரு. உடனே அதை வாங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. அப்ப ஆக்ஷன் எடுக்கணும். இதனடா வம்பா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்து, அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க யாருக்கிட்டையும் சேரல, நாங்க ஆதரவு தான் தெரிவிச்சோம், வேணாம், மன்னிப்பு அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு, ஆகவே நான் மன்னிப்பு கடிதத்தை கொடுக்குறோம் 5 நாளைக்குள்ள கொடுத்து, எடப்பாடி பழனிசாமி ஒரே ஆனந்தம். அதுக்கு நடுவில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். மாவட்ட அது இருந்தா என்ன, அது போனா என்ன, இவர் எடுத்துட்டு ஒரே குஷி, எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்தியா, வேலுமணியே காலி பண்ணிட்டேன், தங்கமணியே காலி பண்ணிட்டேன், எல்லாரையும் காலி பண்ணிட்டேன், சண்முகம் காணாம போயிட்டார், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அங்கங்க தூண்டி விடுறாரு சார் ஒரு ஆளை. அம்மா இது பெரிய அம்மாவா? அங்க அந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போறேன் நான். அதாவது நீ ஒரு ஆளை செலக்ட் பண்ணி போடுறீங்க, அதை செய்தது புரட்சி தலைவி அம்மா. மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. இப்ப உன் பக்கமே திரும்பிடிச்ச கத்தி, நீக்கா வச்சிருந்த கத்தி. ஆகவே இந்த நீங்க அதை ரொம்ப டீப்பா யோசனை பண்ணணும். ஆகவே வேலுமணி தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினர். ஆனா சிவி சண்முகத்தை பொறுத்தவரை அவர் என்ன முடிவு செய்வார் என்பது எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி மேல எல்லாரும் குறை சுமத்துறாங்க தோல்விக்கு. அவர் என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அங்க இருக்கிற பொறுப்பாளர்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வேட்பாளரை போட்டார் ஒழிய தனிப்பட்ட முறையில் அவர் இந்த வேட்பாளர் இங்கே தான் இருப்பார், அவர் விருப்பத்துக்கெல்லாம் வேட்பாளர் போடல அப்படிங்கிறாங்க. குற்றம், அதாவது ஜெயிச்சா எல்லாரும் அந்த வெற்றியை எல்லாரும் முடியாறாங்க, தோல்விக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் காரணம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ராஜவேல் மேல கோபம், வெற்றி பெற்றா பாராட்டுறாங்க. எங்க வெற்றி பெற்றீங்க? ஒரு காமெடி கேள்வி கேக்குறீங்க. ஜெயிச்சாரு நம்மால? ஏங்க இந்த ஆளு எடப்பாடியார் எங்க ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, எல்லாம் போச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் குறை சொல்றோம்னு சொன்னா அந்த உரிமையை யாரும் எடுத்துக்கவே முடியாது. வேணா போடி, இந்த ராஜவேல் வேணா சேர்ந்துக்கலாம். 7 வருஷமா போராடி ஒழிக்காம விட மாட்டேன்னு அம்மாவுக்கு பிணை கொடுத்தோன்னு மீது கை வச்சு கட்சி விட்டு எடுத்து இல்ல, நீ சர்வாதிகாரி, நீயே நானா பாப்பன்னு களத்துல இறங்கின. ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற பின்னால் தான் தாவேகாவுக்கு வந்திருக்கிறேன். முடிந்து விட்டது. ஆகவே எல்லாரும் குறை சொல்றாங்கன்னா பணம் வாங்கிட்டு சீட்டுப்பா சார், உங்ககிட்ட கொண்டு போய் பணம் காமிக்கணும். 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் இருந்தா பணத்தை காமிச்சா அவர் சீட்டு கொடுத்தாரு சார். எந்த தோட்டனுக்கு சீட்டு கொடுத்தாரு? செம்மலைக்கு சீட்டு கொடுத்தாரு அண்ணனுக்கு. எவ்வளவு பேர் என்னால இப்படி சொல்லிட்டு போக முடியும்? பொன்னையனுக்கு சீட்டு கொடுத்தாரா? ராஜ்யசபா கொடுத்தாரா? அன்புமணிக்கு தூக்கி கொடுக்குறாரு. ஆகவே கட்சிக்காரர்கள் இவரிடத்திலே வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஜெயிச்சாங்க. இவர் இந்த கட்சிக்கு துரோகம் செய்து புதிதாக யாரையோ பார்த்து இவனை போடு அவனை போடுன்னு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஆகவே தவறான செய்தி. அவர் எதுவுமே இங்க நல்லதை செய்யவில்லை. அவர் எல்லாம் முடிச்சிட்டாரு சார். அவர் ஒரே எய்மோட அதிமுகவை ஒழிச்சிட்டாரு. பாமர மக்கள் கூட, ரோட்ல போறவங்க கூட திட்டுறாங்க கண்ணா அப்படின்னாரு. அந்த பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் திட்டுறாங்க, பொதுமக்கள் திட்டுறாங்க, எல்லா கட்சியில் இருக்க தலைவர்கள் திட்டுறாங்க. இந்த கட்சியை ஒழித்த அதற்காக அவர் மக்களிடத்திலே இப்பொழுது பெரிய கெட்ட பேரோடு இருக்கிறார். அதுல முழு வெற்றி எனக்கு தான், வேற யாரும் இதை சொல்லிக்க முடியாது. 7 வருஷமா ஓபிஎஸ் ஓட்டாரு. சசிகலா அப்ப பேசுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுல நின்று போராடியது புகழேந்தி ஒருவனே என்பது மாற்று கருத்தே கிடையாது. விடவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் போராடி வெற்றி பெற்று விட்டேன். அது உங்க துணையோட. கருத்துக்களை பார்த்து நன்றி சார். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.